உண்மையான அன்பு எங்க இருந்து கிடைக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்துதான். உனக்கு உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, அப்படி செய்ய உனக்குன்னு சொல்லுவாங்க, உனக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அது மாயையின் அன்பா இருக்கும். உனக்காக நான் ரத்தமே சிந்துவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லாமல் இந்த பூமியில மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ரத்தம் சிந்தும்படி வந்தார். அன்பு கூர்ந்தார். அந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் மேல அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் உள்ள அன்பை வெறுக்கும்படி செய்து அவர் மேல் ஒரு அன்பை உண்டாக்க வைத்தவர் தான் இயேசுவின் அன்பு. மனிதர்கள் காட்டக்கூடிய அன்பு மாயா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டக்கூடிய அன்பு உண்மையான அன்பா இருக்கும். அதுதான் உண்மையான அன்பின் தினம். அவரிடம், அந்த அன்பின் தினத்தில் அவரிடம் நன்றி செலுத்தணும். என்ன நன்றி செலுத்த வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்காக அன்பு கூர்ந்து, நீர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையில பலியானீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவரை துதிப்பதும் அவருக்கு நன்றி சொல்வதும் தான் நீ அவர் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று என்ன செய்வாங்க, உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன செய்வாங்க, போய் காதலை பகிர்ந்து கொள்வார்கள், அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். கார் கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, இன்னும் ரோஜா பூ கொடுப்பாங்க, அந்த ட்ரெஸ் போடுவாங்க, இந்த ட்ரெஸ் போட்டு மற்றவர்களை மகிழ்ச்சி ஆக்குவார்கள். ஆனால் உண்மையில அன்பு கூர்ந்த இயேசுவை நீ எப்படி மகிழ்ச்சி ஆக்க வேண்டும் என்றால், அவர் சந்நிதியில ஆண்டவரே என் மேல் அன்பு கூர்ந்ததுக்காக நன்றி என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் அவரை மகிழ்ச்சி ஆக்குவது. அன்று புனிதர் வேலண்டைன் அவர் தேவனுக்கு உள்ள அன்பை நாம் ஒருபோதும், தேவன் கொண்டுட்டு வந்த சட்டத்தை ஒருபோதும் மீறக்கூடாது என்று சொல்லி அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறி ஒரு தியாகம் செய்து அந்த ரகசியமாக திருமணம் செய்து வைத்த நாளை நினைவு கூறும்படிதான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேற மாதிரிலாம் கொண்டாடலாம், கள்ளக்காதல்ல இருந்து நொல்ல காதல் வரைக்கும் கொண்டாடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவரை எப்படி கொண்டாடணும், அவருக்கு நன்றி சொல்லி கொண்டாடுறோம். இந்த வார்த்தை